ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட்டீஸ்க்கெலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே ஒரு பழைய ரொட்டீனுக்கு திரும்பின மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இன்னமும் கொஞ்சம் அந்த வெக்கேஷன் மோடு இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் லீவ் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதில் ஒரு சிலருக்கு என்னென்னா, எப்படா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படி சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஸ்கூல் மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து நாங்கள் வெக்கேஷன் டைமில் லாஸ்ட் மந்த்து ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்த விலாக் தான். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஊருக்கு போய் இந்த டைம் எப்படியாச்சும் ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி ஒரு 1 வீக் மேலே இருந்துட்டு வந்தோம். ஊருக்கு போனது முதல் நாள் பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே அப்போ வந்து நான்வெஜ் காலையிலேயே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நான்வெஜ்னாலே அம்மா வந்து அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட்டே ஃபுல்லாக என்கிட்ட விட்டுருவாங்க. நீ தான் செய்யணும் அப்படின்ட்டு ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. அதாவது வெங்காயம் உரிச்சு கொடுக்குறது அதெல்லாம் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வந்து எல்லா டிஷ்ஷஸும் பண்ணிட்டேன். அன்றைக்கி என்னென்ன ரெசிபிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, மட்டன் பிரியாணி, அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு. இந்த நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா அந்த மல்லிச்சாறு மாதிரி தான் வச்சுருந்தேன். இந்த ரெசிபி நம்ம சேனலில் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு, எப்போ ஷேர் பண்ணேங்கிறது மறந்துட்டேன். ஸோ சூப்பராக இருக்குது. அந்த நெஞ்சு சளிக்கெலாம் வெறும் சாதம் வச்சு அப்படியே தண்ணியாட்ட அந்த நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா கேட்கும். ஸோ சூப்பராக இருந்துச்சு. கூடவே கொஞ்சமாக சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். ஸோ மட்டன் பிரியாணி, அந்த பக்கம் தோசை தவாவில் தம் போட்டாச்சு. நான் இந்த டைம் ஊருக்கு போனப்போ அம்மாக்கிட்ட பாத்திரங்களே கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்கடா அந்த பாத்திரங்கள் நான் வாங்கி கொடுத்ததெல்லாம் காணுமே அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா நான் ஒரு டைம் போகும்போதெல்லாம் ஒரு 2-3 கமெண்ட்னால் வரும், நீங்கள் நிறைய பாத்திரங்கள் வச்சுருக்கீங்க, அம்மாவுக்கு மட்டும் ஏன் அலுமினியம் பாத்திரங்களாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன் அம்மாவுக்கு. அதில் ஒன்று கூட காணோம். எங்கேன்னு தேடிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தேன், ஸ்டோர் ரூமில் அட்டை பாக்ஸில் கட்டி மேலே தூக்கி போட்டாங்க. ஸோ இதுதான் எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது. இந்த பாத்திரங்கள் தான் எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ வேணால் வந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அதனால் நானுமே இதுக்கு அந்த அட்டை பாக்ஸை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணியாச்சு. ஸோ லஞ்ச்லாம் ரெடி பண்ணி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சூப்பராக திருப்தியான ஒரு லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மார்னிங்கே நல்ல வெயில் சுல்லுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு 2-3 நாள் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வர அன்றைக்கி மட்டும் மழை பெஞ்சுது. லைட்டாக சாரல் மழை தான், ரொம்பலாம் இங்கே மழை பெய்யல. எங்கே துவைக்கிற தண்ணியா இது? இது வந்து வீட்டுக்கு பின்பக்கம் தாங்க. தோட்டத்தில் தான் வீடு கட்டியிருக்காங்க. அதனால் இங்கே இருந்து பழகிட்டு நான் பொள்ளாச்சி கூப்பிட்டேன் அப்படின்னா அந்த வேலைக்கு இந்த வேலைக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே இவ்வளோ ஃப்ரீயாக இருந்து பழகிட்டு அங்கே டவுனில் வந்து இருக்கிறதுனா கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க. தோட்டம் ஃபுல்லாக மரங்கள் கிடையாது. ஜஸ்ட்டு சும்மா வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் ஏரியாவில் மட்டும் தென்னை மரம், வாழை மரம், அப்புறம் கொடிக்கை மரம், செம்பருத்தி, அந்த மாதிரி கொஞ்சம் வீட்டுக்கு யூஸ்க்கு தேவையான மரங்கள் மட்டும் வச்சுருக்காங்க. தென்னை மரம்லாம் ஒரு 20 மரம் தான் இருக்கும். இதில் வந்து அப்பாவோட பராமரிப்பு தான் ஃபுல்லாக. எல்லாமே இந்த தண்ணி பாய்ச்சறது, தேங்காய் பறிக்கிறது எல்லாமே அப்பா தான். ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்ப வளர்த்தி மரம் 2-3 மரம் இருக்குது. அது மட்டும் தானாக விழுந்தால் அந்த காயை எடுத்துக்கிறது. மற்றபடி மற்ற மரங்கள் எல்லாம் அப்பாவே தேங்காய் பறித்து தேங்காய் உரிக்கிறது முதற்கொண்டு அவங்களே பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்ப்பா நீங்களே செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு சில நாள் கேட்பேன். இல்லை அது நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, நான் எனக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கறனால நானே பண்ணிக்குவேன் அப்படிம்பாங்க. கொடிக்கா மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது வந்து கொடுக்கா புளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த கொடுக்கா புளி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சின்ன வயசில் இங்கே தோட்டத்தில் ஃபஸ்ட்டு பாட்டா தோட்டத்தை பார்த்துட்டு இருந்தாங்களா, அப்போல்லாம் வந்து சாலைக்கிட்ட ஒரு கொடிக்கா மரம் இருந்துச்சு. பெரிய மரம், அவ்வளோ பெரிய மரம். அதில் வந்து வருஷம் ஒருக்கா நாங்கள் லீவுக்கு வரும்போதெல்லாம் கொடிக்காய் நிறைய காய்ச்சிருக்கோம். அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆர்வமாக நாங்கள் எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து ஜாலியாக அதை பறித்து சாப்பிட்டுக்கிட்டு, அதெல்லாம் ஒரு மெமரிஸ் நினச்சி பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போவும். அப்பா வந்து அந்த கொடிக்காய் மரம் ஒன்று வச்சுருந்ததை பார்த்துட்டு எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. இந்த டைம் மாம்பழ சீசனுக்கு பார்த்திங்கன்னா மாம்பழமாக நிறைய சாப்பிட்டோம். சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அப்பப்போ மாம்பழ ஜூஸ் தான் பசங்களுக்கு. ஸோ 2 பேருமே பார்த்திங்கன்னா மொட்டை போட்டிருக்காங்க. 2 பேரும் மொட்டை பாஸ் ஆகிட்டாங்க. அதனால் எங்களை அதிகமாக காமிக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருந்துச்சு. நான் வந்து அங்கே இருக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். அதாவது ஹேர் கேர் ஆகட்டும், ஸ்கின் கேர் ஆகட்டும். ஏன்னா அம்மாவோட டிப்ஸ் நிறைய அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த அலோவேரா அது கூட
எக் ஒயிட் இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டு நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணி லைட்டாக ஷாம்பு போட்டு குளித்தா போதும், சூப்பராக இருக்கும் ஹேர் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹேர் ஆயில் வச்சுக்கணும் தலையில். வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே விட வேண்டாம், ரொம்ப ஹேரில் ஒட்டிக்கும். உடனே ஷாம்பு போட்டு நம்ம குளிச்சிட வேண்டியதான். ஷாம்பு ரொம்பவும் தேவைப்படாது, சும்மா கொஞ்சமாக அப்ளை பண்ணாலும் நல்லா நுர வரும். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நாங்கள் திண்டுக்கல் டவுனுக்கு கிளம்பிட்டோம். திண்டுக்கல் டவுனுக்கு எதுக்குன்னா சும்மா கொஞ்சம் ஷாப்பிங் தாங்க. ஏன்னா மித்துக்கு பர்த்டே May 25 இருந்துச்சு. ஸோ அவனுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்படியே நானும் அம்மாவும் முதல்ல வந்து PSR சில்க்ஸ் போனோம். இது வந்து அம்மாவோட ஃபேவரட் ஷாப். இது திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கடையில். இங்கே போகும்போதெல்லாம் சாரீ எடுக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து வீடியோ கால் பண்ணி கேட்பாங்க எந்த சாரீ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. மேக்ஸிமம் எனக்கும் சரி அம்மாவுக்கும் சரி கொஞ்சம் ஒரே மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாரீ சூஸ் பண்ணுறப்போ. அதனால் ஒரு டைம் அம்மா வந்து இங்கே கடைக்கு வரும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ வா 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் போவோம் அப்படின்ட்டு. நான் ரொம்ப வருஷங்களாச்சு திண்டுக்கல் டவுனுக்கு வந்து, அதனால் அம்மா கூட சேர்ந்து வந்தது நல்லா இருந்தது. அன்றைக்கி சாரீ நான் ஒரு சாரீ அம்மா ஒரு சாரீ எடுத்தோம். இதுக்கப்புறம் பசங்களுக்கும் ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு ஈவினிங்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. பசங்களுக்கு எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப லேட்டாச்சு, தேடி தேடி அலைஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் ஒரு சிம்பிளான லன்ச் தான். அம்மாவோட சமையல் பயறு பொரியல் இருந்தது, அந்த லாங் பீன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அந்த பொரியல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கடுகு பொடி. இந்த கடுகு பொடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். கடுகு உளுத்தம்பருப்பு 2ஐயும் நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துட்டு அப்புறம் வரமிளகா அதையும் வறுத்துட்டு கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா உப்பு போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும். உப்பு முதல்லையே போட்டு அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் திட்டு திட்டாக ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு உப்பு இல்லாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு ஓட்டு ஓட்டும்போது உப்பு போட்டு அரைச்சிக்கணும். இதை வந்து சுடு சாதத்தில் போட்டு அப்படியே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து இப்போது இது வந்து மெயினாக என்னென்னா குழந்த பிறந்தவங்களுக்கு புதுசில் வந்து இதை கொடுப்பாங்க. பாட்டி இதை அடிக்கடி முன்னாடிலாம் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நல்லது, வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதும்பாங்க. அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மதர் அப்படின்னா இது கூடவே கொஞ்சம் எண்ணெயில் வதக்கின பூண்டையும் சேர்த்து அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் ஈவினிங் மேலே அக்காவை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து முளைப்பாரி போட்டு வச்சுருந்தாங்க அத்தை. ஸோ இது வந்து கோயில் நோம்பிக்கு தாங்க. இந்த வருஷம் கோயில் நோம்பி பார்த்துட்டு கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எல்லா வருஷமும் மிஸ் பண்ணிடுவேன், இந்த வருஷம் எப்படியோ அங்கே ஊரில் இருந்தேன். ஸோ கோயில் நோம்பிக்கு எல்லாரோட வீட்லேயும் இந்த மாதிரி முளைப்பாரி போட்டு வச்சுருப்பாங்க. ஒன்றில் பார்த்திங்கன்னா சிறுபயிறு, ஒன்றில் தட்டைப்பயிறு. இது இன்னும் நல்லா வளரும். கோயிலுக்கு வரும்போது தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது மொத்தமாக எல்லோரும் கொண்டு வந்து வச்சுருக்கும்போது பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டில் என்னோடய ஃபேவரட் பிளேஸ்னால் இது தான். எந்த டைம் வந்தாலும் நான் முக்கியமாக காலையில் கொஞ்ச நேரம் அந்த இடத்த பார்க்கலைன்னா நிம்மதியாகவே இருக்காது. ஏன்னா அந்த முல்லைப்பூச்செடி, மல்லிகைப்பூச்செடி, அப்புறம் ஜாதிப்பூ, பிச்சிப்பூன்னு சொல்லுவோம், அந்த பூச்செடியெல்லாம் பார்த்தா தான் அப்படியே ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். டெய்லி பூ பூத்துட்டே தான் இருக்கும். அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை பறித்து டெய்லி பூக்கிறதெல்லாம் பறித்து கட்டி கட்டி வச்சுருவாங்க. மழை லைட்டாக சாரல் மழை மாதிரி லேசாக தான் தூரிட்டு இருந்துச்சு. அந்த டைம் பொள்ளாச்சியில் சரியான மழை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மழை இங்கே பெய்யக்கூடாதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் லைட்டாக தான் சாரல் மழை பெஞ்சுது. அதுக்கே கிளைமேட் ஒரு நாள் நல்லா தான் இருந்தது. சைடில் அம்மா வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் தகவல் பரிமாற்றம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எது அப்படியும் நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அக்கா வந்து மித்துக்காக கேக் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தது. அந்த கேக் வந்துருச்சு. அவன் கேட்டுகிட்டே இருந்தான், அம்மா இங்கே கேக் இல்லையான்ட்டு. என்கிட்ட வீட்டில் அவன் இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணியிருந்திருப்பேன். அதே மாதிரி கேக் ஆர்டர் பண்ணுறதுக்கும் வீட்டில் அப்பாவும் இல்லை, மித்துவோட அப்பாவும் ஈவினிங்க்கு மேலே தான் வர மாதிரி இருந்தது. அதனால் அக்கா எப்படியோ கேக் ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சி வச்சுருந்துச்சு.
ஸோ கேக் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் மித்து வந்து அம்மா நான் மொட்டை பாஸ் மாதிரி இருக்கேம்மா, தயவுசெய்து அதிகமாக காமிக்காத அப்படின்ட்டான். ஸோ மித்துவும் பிரத்திக்கும் எங்களை மொட்டையாக காமிக்காத அப்படின்ட்டாங்க. அதனால தான் நான் விலாக் வந்து டீட்டெயில்டாகவே எடுக்கலை. இந்த வருஷம் பர்த்டே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு. வீட்லேயே நாங்கள் அம்மா அப்பா எல்லோரோடையும் செலிப்ரேட் பண்ண மாதிரி பண்ணிட்டோம், அவ்வளோதான். நைட்டு பாருங்கள், வீட்டு முன்னாடி கோயிலுக்கு எப்படி சீரியல் பல்ப்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்கன்ட்டு. காலையிலேருந்து பாட்டு சவுண்டு பயங்கரமாக இருந்தது. வீட்டில் வந்து பேசக்கூட முடியாது, அவ்வளோ தூரம் சவுண்டு. இருந்தாலும் அதுவும் ஒரு வைப் தாங்க, நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு பாட்டெல்லாம். பகல் ஃபுல்லாக அதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங்க்கு மேலே தான் கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருந்தது. நைட்டு தான் சத்தமே இல்லாமல் இருந்தது. அப்புறம் ஒரு நாள் பெரியம்மா பாட்டா எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தேன். பக்கம்தாங்க, எல்லாம் பக்கம் பக்கம் வீடுக தான். பெரியப்பா வந்து கடையில் இருந்தாங்க. ஸோ பெரியம்மாவும் பாட்டா மட்டும் வீட்டில் இருந்தாங்க. பாட்டா வந்து முன்னாடிலாம் தோட்டத்திலே தான் இருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவாங்க. பட் இப்போ முடியாததுனால தோட்டம் போகிறதில்ல, வீட்லேயே தான் இருக்காங்க. இருந்தாலும் வீட்லேயுமே பாட்டா சும்மாவே இருக்கிறதில்ல. இதெல்லாம் பாருங்கள், பாட்டா எழுதுனது தான். தமிழ் பற்று ரொம்ப ஜாஸ்தி பாட்டாவுக்கு. அதனால தான் பேரன் பேத்திகளுக்கெலாம் சுத்தமான தமிழ் பேர் வச்சுருப்பாங்க. என்னோட நேம் கூட ஊரில் வெண்ணிலா தான். வெண்ணிலான்னு தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க இப்போ வரைக்கும். எனக்கு அந்த நேம் தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தமிழ் புக்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த டைம் போனப்போ கூட 2 புக்ஸ் எடுத்துகிட்டு போ படிக்கிறதுக்கு அப்படின்னாங்க. நான் ஒரு டைம் ஊருக்கு வரும்போதெல்லாம் ஒரு ஃபோன் எனக்கு தவறாமல் வரும் என் அப்பாயிட்டிருந்து. ஸோ இந்த டைம் எனக்கு ஃபோன் வரலையேங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அப்பாயி 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு, தவறிட்டாங்க. வீட்டை கடந்து போகும்போதே யாரோட கார் வருது, யார் போகிறாங்கிறத கார் வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன இங்கே இறங்காமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க. ஸோ நான் போகாமல் போயிட்டேன் அப்படின்னா பயங்கரமாக கோவம் வரும் அப்பாய்க்கு. அதாவது உரிமையான சண்டை தான் போடுவாங்க. லாஸ்ட் டைம் அதாவது அப்பாயி இருந்தப்போவே என்ன சொன்னாங்கன்னா, பாட்டா பாரு, வீட்டில் இருந்தாலுமே இந்த மாதிரி நாற்று செடியெல்லாம் வச்சு தோட்டமாக உண்டு பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு பின்னாடிலாம் போய் பாரு, அதை வீடியோ எடு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் கொஞ்சம் கிளம்புற அவசரத்தில் இருந்தனால நான் எதுவுமே வீடியோ எடுக்கலை. ஸோ நான் அப்பாயையுமே வீடியோ எடுக்கிறத மிஸ் பண்ணியிருக்கேங்கிறத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது அப்பாயோடது, பட் வீடியோ எதுவுமே இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் இப்படி மிஸ் பண்ணியிருக்கேனே அப்படின்னு நினச்சிட்டு, சரி அதனால தான் இந்த மாதிரி நான் காமிக்கணும்னு நினச்சேன், பாட்டா வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இது வீட்டில் அதாவது தோட்டம் போகாமல் வீட்டில் இருக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சு, ஃபஸ்ட்டு வந்து நாற்று பண்ண வச்சுருந்தாங்க பாட்டா. அதுக்கப்புறம் இப்போ முடியாதனால அதையும் விட்டுட்டாங்க. வீட்டில் இருந்து பின்னாடி தோட்டம், வீட்டு முன்னாடியும் கொஞ்சம் செடிகள்லாம் வச்சு சூப்பராக பார்த்துக்கிறாங்க. இது பாருங்கள், இந்த வரிகள்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், தமிழ் புக்கில் படிச்சிருப்போம். அதையெல்லாம் எழுதி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க பாட்டா. மித்து வந்து அதை ஒரு வேர்டாக ரீட் பண்ணிகிட்டு இருந்தால் அதை பாட்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. பிரத்திக் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பாட்டா கூப்பிட்ற பேர் ப்ரீத்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அதை வச்சே நேம் மித்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தினே கிண்டல் பண்ணி கூப்பிட்டுட்ருப்பான் அவங்க அண்ணாவை. எனக்குமே பாட்டா அந்த மாதிரி கூப்பிடும்போது கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்ன நேம் சொல்ல வருதோ அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அப்படி தான். இதுக்கப்புறம் கோயில் நோம்பிக்கு அம்மா வந்து வீடு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மாவோடு சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன், மாப் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த நாள் காலையில் மாவிளக்கு பூஜை இருந்துச்சு, அதுக்கு போக முடியல. அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு தான் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். கரெக்டாக அன்றைக்கி நல்லா கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு, லேசாக தூரல் போட்டு தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் காற்று, சரியான காற்று. அதனால் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டிலே பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா வெளியில் அடுப்பு கூட்டி வச்சாலும் கண்டிப்பாக காற்று காணஞ்சு போயிடும், பொங்கல் வைக்க முடியாது அப்படின்ட்டு. எல்லாருமே கோயிலுக்கு போகிறது தாங்க. நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். ஒரு பானையில் மஞ்சள் தண்ணியும் கரைச்சி எடுத்துகிட்டு போனோம். மஞ்சள் தண்ணி அதில் வேப்பிலை வச்சு எடுத்துகிட்டு போனோம். ஸோ நான் வந்து சக்கரை பொங்கல் வச்சுருந்தேன். இனி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வந்து சாமிக்கு படைச்சிட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுவாங்க. நான் அதில் கலந்துக்கவெல்லாம் இல்லைங்க. சும்மா பசங்க எல்லோரும் கொஞ்சம் ஒரு சில பேர் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து பாறை மேலே தாங்க இந்த கோயில். ஊருக்குள்ளே இன்னொரு கோயில் இருக்குது. அந்த கோயில் நோம்பி கரெக்டாக ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கோயில் நோம்பி கண்டிப்பாக மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அக்காவங்கெல்லாம் அந்த நோம்பிக்கு தான் வருவோம் அப்படின்ட்டாங்க. அக்காவங்க, அத்தை பொண்ணுங்க எல்லாருமே அவங்களாம் வந்துருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அவங்கள கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த டைமில்.
கோயிலில் எல்லாருமே மொத்தமாக முளைப்பாரி கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக அதுக்கு வந்து அலங்காரம் பண்ணி அழகாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. சூப்பராக எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அக்கா அவங்க எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் கும்மி டான்ஸ்லாம் ஆடினாங்க. அதெல்லாம் நான் வீடியோவில் கேப்சர் பண்ணல, ஷார்ட்ஸ் மோட் மாதிரி எடுத்திருப்பேன். அப்படிங்கிறனால இந்த லேண்ட்ஸ்கேப் மோடில் வீடியோ எதுவுமே இல்லை. எல்லாம் முடிஞ்சது இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு ஆள் 2 ஆள் சிக்கிட்டா போதும், அதுக்கு பசங்க வச்சு செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் நைஸாக அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பொள்ளாச்சி கிளம்புற மாதிரி இருந்தது. ஏன்னா நெக்ஸ்ட் டே ஹஸ்பண்டுக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால நைட்டே கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து ஊர்லேருந்து பொள்ளாச்சிக்கு ட்ராவல் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் ட்ராவல். அதுவும் வந்து இன்னும் ஹைவேஸ் ஃபுல்லாக போட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி ட்ராவலாக தான் இருக்கும். இந்தளவுக்கு இப்போவுமே பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் சீக்கிரமே போய்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 8 மணிக்கு பாட்டாவையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரிங்க, இதுக்கப்புறம் இனி பொள்ளாச்சியிலேருந்து விளாக்ஸ் எல்லாமே வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இந்த விளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.